சார் சத்யநாராயணன் முறைமலை நகர். சொல்லுங்க சத்யநாராயணன், பேசுங்க. ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு புதிய தலைமுறையில உங்களுடைய பேட்டி இதை பார்த்தேன். அந்த டிபேட்ல வந்து சத்யாலயா ராமகிருஷ்ணன் வந்து ஒரு கருத்தை வந்து நேற்றுக்கு வந்து புதுசா சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் 3 வருஷமா சொல்லாத ஒரு தகவல் வந்து புதுசா நேற்று சொல்லியிருந்தாரு. அந்த தகவலுக்கு நேற்று நீங்களே அந்த இதுலயே வந்து நிகழ்ச்சியிலே வந்து பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தா, ஆனா நேரம் இல்லாத காரணத்தினால அது சொல்ல முடியாது போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இறப்புல வந்து மர்மம் இருக்கு, அந்த மர்மத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து டெல்லியில இருந்து அவருக்கு வந்து டெல்லியில ஒரு டெல்லிக்கு போகும்போது, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு விஷயமா டெல்லி போகும்போது மத்திய அரசு அவருக்கு வந்து இந்த தகவல் சொன்னதா அவர் வந்து நேற்றுக்கு அந்த தகவலை சொல்லியிருக்காரு. கடந்த 3 வருஷமாக இது வரைக்கும் அதிமுக சைட்ல இருந்து யாருமே சொல்லாத, அமைச்சர்களிலிருந்து யாருமே சொல்லாத ஒரு தகவலை சத்யாலயா ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அது உண்மையாக இருக்கிற பட்சத்துல ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக வந்து அதை பொது வழியில வெளியிட்டு இருக்கணும், அதுக்கான நடவடிக்கை அவர் செய்திருக்கணும். ஏன் அவர் செய்யல? இவர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் சொன்னது உண்மையா இல்ல அது வந்து இவர் இந்த நிகழ்ச்சியில வந்து ஏதாவது ஒரு சொல்லணுன்றதுக்காக சொன்னாரா அப்படின்றது ஒரு தகவல், அதுக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களை அழைச்சி அவங்க வந்து தலைமை கழகத்தில் வச்சு பேசும்போது நீங்க வந்து என்னவோ அவங்க கிட்ட வந்து போய் கெஞ்சி போனதாகவும் அவங்க தான் வந்து நீங்க இறங்கி போனதாகன்ற மாதிரி ஒரு தகவல் அவர் சொல்லியிருந்தாரு. அது உண்மைக்கு புறம்பான தகவலை இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள்ல இந்த மீடியாவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ற பேர்ல அவங்க வந்து நிறைய பொய்யான தகவலை சொல்றாங்க. அதுதான் நம்ம கட்சிக்கான கெட்ட பேரே உருவாக்குது, கட்சிக்காரர் மத்தியிலே பொதுமக்கள் மத்தியிலும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கருத்தா இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு வந்து அந்த சசிகலா அம்மா வந்து இந்த வெகு விரைவில் ஜெயில இருந்து வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அந்த தகவலுக்கு அடிப்படையில் அவர் வெளியே வந்தாலும், தேர்தலுக்கு முன்னால் வெளியே வந்தால் அந்த கட்சியில அவங்களுடைய பங்கு என்ன, அந்த இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்கிற தலைமை வந்து பல வேறுபட்ட கருத்துக்களோட தலைமையிலேயே பல தலைவர்கள் இருந்தா என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் தோணுது. ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த அம்மா ஆதரிக்கிறோம், கட்சியில சேர்த்துக்கணுன்ற மனநிலை இருக்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கு. ஒரு சிலர் அந்த அம்மா வந்தா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ, தன்னுடைய நிலை தள்ளப்படுமோ என்றதுக்காக அவங்க இப்ப எதிர்க்கிறான்ற மாதிரி சூழ்நிலையில அவங்களுடைய பேச்சு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கட்சிக்கு ஒட்டுமொத்தமா பலம் எது, யாரால பலம் வரும், எப்படி எல்லாம் சேர்த்தா பலம் வரும்ன்றத கணக்கில் விட்டுட்டு தன்னை முன்னிலைநிறுத்தி மட்டுமே எல்லாரும் பாக்குற மாதிரி, மேல இருக்கிறவங்க பாக்குற மாதிரி என்ன மாதிரியான தொண்டர்களுக்கு தோணுது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை வந்து தெளிவான தீர்வை நீங்க வெகு விரைவில் கொடுக்கணும். ஏன்னா இப்ப வந்து வெகு விரைவில் வந்து அந்த மாதிரி ஒரு கால் வெளியே வந்தாலும் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும், நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும்னா பல கட்ட போராட்டங்களை கடந்துதான் ஜெயிக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக தான் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு அதெல்லாம் தாண்டி நாம் ஜெயிச்சு புரட்சி தலைவருடைய ஆட்சியை நம்ம திரும்ப கொண்டு வரணும்னு சொன்னா மிகப்பெரிய கள போராட்டத்தை நடத்தி தான் செய்யணும். அதுக்கு தெளிவான ஒரு முடிவு இருக்கணும், தெளிவான ஒரு தலைமை இருக்கணும். அது முடிவு எடுக்கப்படுகின்றத உங்களுடைய பதில நான் எதிர்பார்க்கிறேன். ஐயா, நன்றி, வணக்கம். ஹலோ, நான் பேசுறேன். ஹலோ, ஜெயச்சந்திரன், தென்காசி மாவட்டம். ஜெயச்சந்திரன், தென்காசி மாவட்டம். ஆமாங்க. இது வந்து அண்ணா காலத்துல இருந்து திராவிட இயக்கமும் எம்ஜிஆர் காலத்துல இருந்த திராவிட இயக்கமா இப்போது அதிமுக இல்ல. எம்ஜிஆர் காலத்துல இருந்த திராவிட இயக்கமா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல. ஏன்னா கருணாகம் குடிகொண்டது போல, கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிகொண்டது போல திராவிட இயக்கங்களை தோக்கிற அண்ணா என்ன நோக்கத்திற்காக தோக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை விட்டு மாறி எம்ஜிஆர் அவர்கள் தோக்கின அந்த இயக்கம் மாறி இப்பொழுது கொள்ளைக்காரர்கள் வசம் சென்றதாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் போன்றவர்கள் அது நினைக்கிறோம். எல்லாரும் கமிஷனுக்காகத்தான் இந்த ஆட்சி நடக்கதாக மக்கள் மத்தியில பெரிய ஒரு அவப்பேறு ஏற்பட்டிருக்குது. இந்த கொரோனா காலத்துல கூட முறையான கிராமப்புறங்கள்ல முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல. நகர்ப்புறங்கள்ல சென்னையில முறையான நடவடிக்கைகளை நான் கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா கிராமப்புறங்கள்ல எங்கள் மாவட்டத்துல எல்லாம் முறையா அந்த தொடர்பு இருந்தவங்களை கூட சரியா கொண்டு போய் அவங்களை தனிமைப்படுத்துற வேலையை இப்ப நடக்கல. இதனால தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல ஒரு பேரழிவுக்கு இந்த அரசாங்கம் உடந்தையா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி போக்கு நீடித்தால் இந்த இயக்கத்திற்குத்தான் இவர்களால் கெட்ட பேரு. இந்த பாடுபட்டு உழைத்த இந்த இயக்கத்திற்கு பாடுபட்டு உழைத்த அவருடைய கனவு, அண்ணாவுடைய கனவு, எம்ஜிஆருடைய கனவு எல்லாம் ரொம்ப விரயமாகுதுன்னு ஒரு விரக்தியோட நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.
வணக்கம், சொல்லுங்கம்மா. ராகவி ஃப்ரம் கோயம்புத்தூர். சொல்லுங்க ராகவி. ஆனா அடுத்து ஒரு எலெக்ஷன்ல நாம வின் பண்ணணும்னா கண்டிப்பா ஒற்றை தலைமை வேணும் சார். ஏன்னா மக்கள் கிட்ட என்ன, மக்களோட நிலைப்பாடு என்னன்னா ஒற்றை தலைமையை தான் மக்கள் விரும்புறாங்க. இரட்டை தலைமையில இருக்கிறது கண்டிப்பா நமக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். அப்புறம் கோவிட்-19 பொறுத்த வரைக்கும் எல்லா நலத்திட்டங்களும் நகர்ப்புறத்தை வந்து சேருதே தவிர கிராமப்புறத்தை வந்து சேர்றது இல்ல சார். அவேர்னஸ் கிராமப்புறத்துல இல்ல. அதை ஏன் டிஎன் கவர்மெண்ட் கொண்டு வந்து சேர்க்கல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் சார். நகர்ப்புறத்துல 100% நீங்க கொண்டு வந்து சேர்த்ததை ஏன் கிராமப்புறத்துல 15% நிறுத்திட்டீங்க? அதிகமா பாதிக்கப்பட்டா கிராமப்புறங்கள் தான் சார் அதிகமா பாதிக்கப்படும். ஏன்னா அவேர்னஸ் இல்லாத மக்கள். சிட்டிஸ் அப்படி கிடையாது. வில்லேஜ் வேற, சிட்டி வேற. அப்புறம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விவசாயமும் நெசவும் தான் சார் முக்கிய தொழிலா இருக்கு. விவசாயத்தை 100% நீங்க ஏத்துக்கிட்டு விவசாயத்தை முன்னேற்ற கொண்டு வர நடவடிக்கையை ஏன் நெசவாளர்களுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி சார். ராஜேஷ் ஃப்ரம் திருவண்ணாமலை. சொல்லுங்க ராஜேஷ். சார், எங்க ஏரியாவில் வந்து ஒன்றிய செயலாளரே கொஞ்சம் காலமா ஒரு 2 வருஷமா போடாம இருக்காங்க சார். செங்கம் ஒன்றியம். அவர் மதியழகன்றவர் இறந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அதுல இருந்தே போடாத இருக்காங்க சார். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து எப்போ சுதந்திரம் ஆச்சோ அதுல இருந்து தனி தொகுதியாவே இருக்கு சார். அது எப்போ வந்து ஜெனரல் வார்டா மாறும், அதை மாத்தினா வந்து நல்லா மாத்தினா நம்ம கட்சி சார்பா யார் ஒரு மேட்டுக்குடி மக்கள் நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு சார். இந்த கோவிட்-19 சம்பந்தப்பட்டது வந்து செங்கம் தொகுதியோட வந்து கிராமத்தை வந்து ரீச் ஆக மாட்டேங்குது சார். அந்த சேஃப்டி ப்ரிகாஷன் அதே மாதிரி போலீஸ் அங்கங்க போட்டுறாங்க சார். அவங்க டெய்லி கலெக்ஷன்ஸ் நிறைய. அதனால பப்ளிக், விவசாயி அதை எடுத்து ஒரு திங்ஸ் எடுத்து போறது கூட கஸ்டமர் மார்க்கெட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நானே எங்க நிலத்துக்காக டீசல் வாங்கிட்டு வர போறேன், என்ன பணம் வாங்குறாங்க சார். இது மாதிரி போலீஸ். ஆமா சார். அதே மாதிரி இந்த அட்டைக்கு வந்து ஒரு 4 times மேல நான் எழுதி கொடுத்துருக்கேன். பட் எனக்கு ஆகவே இல்லை சார். இப்போ லாஸ்டா வந்து நம்ம வனரோஜா மேடம், எம்பி மேடம் சார்பா எழுதி கொடுத்தேன். ஒரு 6 months பிஃபோர் கொடுத்தேன். அது கூட ஒன்றும் எங்கிட்ட வந்து இல்லை சார். சரிங்க சார், அவ்வளோதான். அடுத்து யாரு சார்? வணக்கம் சார். சார் வணக்கம் சார். பேர் சொல்லுங்க தம்பி. கார்த்திக்குங்க சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. பேசுங்க கார்த்திக், பேசுங்க சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணணும் அப்படின்னா மெயின் டார்கெட் வந்து இந்த வைன் ஷாப் க்ளோஸ்ங்கிறது நம்ம ப்ரீவியஸ் எலெக்ஷன்லயே சொல்லியிருக்கோம் சார். அது வந்து இப்ப ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அது அட்லீஸ்ட் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்லயாவது க்ளோஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். பிகாஸ் இது க்ளோஸ் பண்ணலங்கிறது நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிருச்சு யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல. நம்ம அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்ணோம் அப்படின்னா இதை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். அண்ணா வணக்கம், நான் செல்வகுமார் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க செல்வகுமார், பேசுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமட்ட தொண்டனா என்னோட ஆதங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தர்ம யுத்தம் தொடங்கினாரு. மாண்புமிகு அம்மாவோட மரணத்துல உள்ள மர்மங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தர்ம யுத்தம் தொடங்கினாரு. நல்லதுதான். அந்த தர்ம யுத்தம் வந்து பாத்தீங்கன்னா அது முழுமை பெறவே கிடையாது. இன்னொன்னு, நீதியரசர் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் வந்து தமிழக அரசு நியமிச்சது. அவங்களும் வந்து எந்தவித கண்டுபிடிப்பு எதுவுமே அதுவும் வந்து நடுவுல ஸ்டக்காகி நிக்குது. ஒரு அடிமட்ட தொண்டர்களா எங்களுக்கு அம்மாவோட மரணத்துல அந்த மரணம் இயற்கையா தான் நடந்ததா அல்லது செயற்கையா நடந்ததான்ற ஒரு சந்தேகம் அனைத்து தொண்டர்களுக்கும் இருக்கு. அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இப்போ உள்ள தலைமைக்கு இருக்குது சார். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அம்மா காலத்து பையன் தான். எனக்கு எம்ஜிஆர் காலம்னா காலம் தெரியாது. நான் அம்மா பார்த்து தான் வந்தேன். இப்போ இருக்கிற மூவ் வந்து ஓட்ஸ் வந்து பிரியுது சார். நம்ம இந்த டைம்ல வந்து ஒரு ஃபோரம் மாதிரி கிரியேட் பண்ணோம் சார். ஃபோரம் மாதிரி கிரியேட் பண்ணோம். எம்பி நான் இருக்கும் போதெல்லாம் என் காலேஜ்ல வந்து ஏடிஎம்கே வந்து என்ன அப்போ ஒரு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாத்துக்கும். நம்ம அது மாதிரி இப்போ இருக்கிற டைம்ல யாருக்கும் சப்போர்ட் பண்றது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மற்றதுல இப்போ ஏபிவிபி பிஜேபி சைடு இருக்கு, திமுக சைட்ல வந்து நிறைய பார்ட்டிஸ்லாம் வந்து உள்ள சப்போர்ட் பண்றாங்க சார். கம்யூனிஸ்ட்லாம் இருக்காங்க சார். ஆனா கல்லூரியில நம்ம எடுத்துட்டு போறோமான்னு இல்லை, ஒரு கைடன்ஸ் ப்ராப்பரா இல்லை. அட் த சேம் டைம் எந்த இஷ்யூனாலும் ஒரு நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்றது இல்லை சார். அது கொஞ்சம் இருக்கு சார். அதான் ஓட்டு பிரியுது சார் இப்போதைக்கு. அட் த சேம் டைம் போற எலெக்ஷன் வந்து சோசியல் மீடியா அதை வச்சுதான் பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கு.
சரி, அதாவது திரு சத்யநாராயணன் வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிற ஒரு மூத்த உறுப்பினர். அவர் ஒரு கேள்வியை வந்து இங்க கேட்டாரு. அம்மா அவர்கள் மரணத்துல வந்து என்ன மர்மம் அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி ஒரு தம்பி பேசுற பொழுது கூட அவர் தான் முதல் விஷயமாவே நம்ம இன்றைக்கு விவாதத்துல அதுதான் துவக்கப்பட்டது. அதாவது நேற்று அந்த புதிய தலைமுறை டிவியில வந்து பேசுனது வந்து அவரு சத்யாலயா ராமகிருஷ்ணன் சொன்ன அந்த கருத்துங்கிறது வந்து எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் அப்பவே அதற்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி போறாரு, டெல்லியில் இருக்கிறவங்களேன்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் ஓபிஎஸ் ஓட அப்பொழுது இருந்த பொழுது தெரிந்தது பிரதம அமைச்சரை அவர் அடிக்கடி சந்திச்சுட்டு வருவார். ஸோ அவர்கள் அம்மா அவர்கள் மரணத்திற்கு வந்து இவங்க தான் காரணம்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் ஓபிஎஸ் வந்து ரிவோல்ட் ஆனாருன்னு சொன்னாங்க. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று அங்க இருக்கிற முக்கியஸ்தர்களை நான் யூகித்துக் கொண்டது பிரதம அமைச்சர் அவரை பார்க்கிற பொழுது உரிய ஆதாரங்களை எல்லாம் வந்து காமிச்சு இவங்க தான் அதற்கு காரணம்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் அவர் ரிவோல்ட் அடிச்சாருன்னு சொல்லி சொன்னாங்க. திரு சத்யநாராயணன் வந்து நான் சொன்ன பதில கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன், அதாவது இந்த தகவலை சொன்னவர் இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர். பிரதமரை சந்திக்க போனது வந்து ஓபிஎஸ் முதலமைச்சராகத்தான் அங்க வந்து போயிருக்காரு அன்றைய தேதிக்கு. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக போகிற பொழுதுதான் அந்த ஆதாரங்களை அவர்கள் காட்டினார்கள் சொல்லி சொல்றாங்க. யார பத்தின மர்ம மரணம்? இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு மேல வந்து வழிநடத்திய திரு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை இந்த நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்திய, இப்ப நானெல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தி வந்தேன். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அவர்களும் அம்மாவால் அறிமுகப்படுத்தி வந்தாங்க. அப்ப ஒரு பிரதம அமைச்சர் அந்த ஆதாரங்களோடு இந்த கருத்தை அவர்கள்ட்ட சொல்றாங்க. இவர்கள் முதலமைச்சராக போயிருக்கிறாங்க. என்ன பண்ணணும்? வந்து சென்னை திரும்பிய உடனே ஒரு எஃப்ஐஆர் அதை ஃபைல் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கைகளை செஞ்சிருக்கணும். ஏன் செய்யல அப்படிங்கறத நேற்றே நான் வந்து புதிய தலைமுறையில அந்த அதுக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா என்னுடைய கருத்து என்பது வந்து திரு சத்யாலயா ராமகிருஷ்ணன் சொன்னது வந்து தவறு. ரெண்டாவது, ஒரு சட்ட இதுபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆறுமுகசாமி ஆணையம், விசாரணை ஆணையம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆணையத்திற்கு ஏதேனும் அவர்கள் வரம்புக்குள்ள வராம நம்ம கிட்ட ஏதாவது ஒரு அவர்கள் விசாரணைக்கு வராத விஷயங்கள் நம்ம கையில இருந்ததுனால் யாராக இருந்தாலும் அந்த ஆதாரங்களை கொண்டு போய் அந்த ஆணையத்துல கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது வந்து கண்டெம்ட். நீங்க வந்து கருணாநிதி கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பால் கமிஷன் அறிக்கை ரிப்போர்ட்டை வெளியில விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதனால வந்து இதுல நிறைய லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய கருத்தாக பதிவு செய்வது என்னன்னா, அம்மா அவர்களது மரணத்துல இருக்கக்கூடிய மர்மத்தை நீங்கள் விசாரித்து அதை வந்து வெளிக்கொண்டு வரணும். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் மட்டுமில்ல, ஒவ்வொரு தமிழ்நாட்டு வாக்காளர்களும் இதை வந்து எதிர்பார்க்கிறாங்க. அதை நீங்கள் செய்ய தவறினால் நிச்சயமாக நீங்கள் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் செய்ய தவறினால் தமிழ்நாட்டு மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள். இது ஒண்ணு நிச்சயமாக அவர்கள் இதை செய்யணும்னு நம்ம வந்து வலியுறுத்துறோம். தேர்தலுக்கு முன்பாக நமக்கு அதில் ஒரு முடிவு தெரிந்தாக வேண்டும். ரெண்டாவது, ஒரு தம்பி பேசுற பொழுது சொன்னாரு, ஒரு சிலர் இவங்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும், இவர் செய்யறார் அப்படிங்கறதெல்லாம். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுதுல இருந்து நான் இந்த கட்சியில வந்து இருக்கிறேன். என்னுடைய 8-9 வயசுல இருந்து நான் இருக்கிறேன். 22 வயசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நான் இளைஞர் அணிக்கு பதவியில நியமிக்கப்பட்டேன். 25 வயசுல எம்ஜிஆர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரோடு பணியாற்றுகிற சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்து இருந்திருக்கிறேன். இந்த அதிமுக கட்சி என்பது வந்து ஜாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாகத்தான் இது வந்து வளர்ந்து வந்திருக்குது. அதனால வந்து இது இந்த ஜாதி, இவர்களுக்கு இந்த பிரதிநிதித்துவம், இவர் இந்த ஏரியா
அதனால அவருக்கு இந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஒரு ஜாதி சமயம் அற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து உருவாக்கணும். இதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து கண்ட கனவு. ரெண்டாவது, இன்றைக்கு இங்க கலந்து கொண்டு பேசுறவங்கல நிறைய பேர் ஒரு பேசினவங்கல்ல ஒரு 95-98% திரு சங்கர நாராயணன், அதே போல இன்னொருத்தர் பேசினாரு, எனக்கு பேர் டக்குனு ஞாபகம் வரல, அது மூத்த உறுப்பினர்கள் ஒரு 2 பேர் தான் வந்து கலந்து கருத்து சொன்னாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து நீங்க பேசியிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், எந்த சமுதாயத்திலையுமே அந்த சமுதாயத்துக்குள்ள இளைஞர்கள் இன்றைக்கு பெண் தேடுவதே கிடையாது. நீங்க வந்து மேட்ரிமோனியல் சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிங்கிறதுல வந்து எனி கம்யூனிட்டி ஓகே அப்படின்னு தான் போடுறாங்க ஒழிய, இல்ல எனக்கு இந்த ஜாதியில தான் பொண்ணு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல். அதனால வந்து பெரியார் கண்ட கனவு, அண்ணா அவர்கள் உருவாக்கிய அந்த திராவிட பாரம்பரியம், புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த கட்சி ஜாதி சமுதாயமற்ற ஒரு தமிழ்நாடாக இன்றைக்கு வந்து அது வந்து உருவெடுத்துக் கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் வந்து இந்த ஜாதிய அரசியல் தாக்கத்திலிருந்து உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து இதுல, நான் உள்பட எல்லாருமே நம்ம வந்து இதுல இருந்து வெளியில வரணும். அதே போல சோசியல் மீடியாவை பத்தி நம்ம வந்து இங்க நிறைய வந்து பேசணும். நீங்க சோசியல் மீடியாவில் எடுத்தீங்கன்னா நீங்க பல பேர் இளைஞர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து அனுபவப்படல. இங்க பல பேர் வந்து பல கருத்துக்களை சொன்னீங்க. நீங்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு என்ன செய்யறீங்கன்னா, உங்க பகுதியில அது ஒன்றியமா இருக்கலாம், நகரமா இருக்கலாம், உங்களுக்கு அந்த ஐடிவில ஒரு பொறுப்பு கொடுக்க சொல்லி உங்க நகர பொறுப்பாளரையோ, உங்க ஒன்றிய பொறுப்பாளரையோ, உங்க சட்டமன்ற உறுப்பினரையோ, உங்க மாவட்ட அமைச்சரையோ சென்று நீங்கள் கேட்டு பாருங்கள். உண்மையான நிலவரம் என்ன, அதுக்கு மார்க்கெட் ரேட் என்ன வச்சிருக்கிறாங்க, அதுக்கு எந்த ஜாதி வேணுங்கிறாங்க, யாருக்கு சொந்தக்காரனாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாருக்காகவும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னை ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது பொறுப்பு கொடுத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார். அதற்கு பிறகு நான் அம்மா அவர்கள் வந்து என்னை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக உயர்த்தினாங்க. அதற்கு பிறகும் கூட 2017 இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு முக்கியமான பல திருத்தங்களையும் சீர்திருத்தங்களையும் இந்த கட்சி வழிநடத்துற வழிவகைகளை கொண்டு வந்தாலும் கூட நாம சில உண்மைகளை மனம் திறந்து பேசணும். அந்த பேசணுங்கிறது வந்து நம்ம கட்சியை நாம் ஒரு சிறுமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் களையப்பட வேண்டும். அதனால இதுல இங்கே கருத்து கூறிய ஆர்வமிக்க இளைஞர்கள் நீங்க எல்லாரும் போய், ஏன்னா நம்ம வந்து அவங்க இதை செய்யணும் இவங்க இதை செய்யணுங்கிறத விட நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்க பகுதியில போய் உங்களுக்கு ஒரு பதவியை, ஒரு பொறுப்பை உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கங்க. நிச்சயமா ஐடி விங்ல வந்து நம்ம அதை வந்து சிறப்பாக செயல்படுவோம். ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு 400-500 கோடி கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பிரச்சாரங்களை வந்து முடுக்கி விடுறாங்க. அதை ஈடு கொடுக்கிற வகையில நம்மளுடைய ஐடி விங் இருக்கணும். அதுல வந்து மாற்று கருத்தே வந்து கிடையாது. அதை வந்து நம்ம செய்வோம். அதை நீங்களும் செய்யுங்க. நானும் அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து அதே போல வந்து அந்த வெப்சைட்டை பத்தி நீங்க வந்து சொன்னீங்க. நீங்க அதிமுக இன்றைக்கு admk.org ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் வந்து அம்மா அவர்கள் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து ஏலத்துக்கு வந்தது. நான் வந்து ஒரு பொதுவா பார்க்கிற பொழுது இது என்ன இந்த அதிமுக admk.org வெப்சைட் விலைக்கு வருது, ஏலத்துக்கு வருது, இது யாரேனும் மாற்று கட்சியினர் எடுத்து தவறா பயன்படுத்திட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு நான் பே பண்ணி கோடாடியில பே பண்ணி அதை வாங்கி அதுக்கு அந்த வெப்சைட்டை வந்து நீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் டிவி விவாத நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அதுல போட்டுட்டு கூடவே ஒரு பொதுச் செயலாளர் என்பவர் இங்க கூட அவங்க ராகவி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல சிறப்பா பேசினாங்க. அதாவது அந்த ஒற்றை தலைமை என்பது இந்த இயக்கத்திற்கு வேண்டும் அப்படிங்கறத மிக வலியுறுத்தி சொன்னாங்க. இன்னொரு தம்பி கூட பேசுற பொழுது அவர் மிக இளைஞராக இருக்கிறதுனால அவருக்கு விவரம் தெரியல, ஆனா அதை சொன்னார். இந்த மாதிரி நீங்க ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, அது என்ன, அதனுடைய முடிவுகள் எப்படி ஆகும் அப்படிங்கறத வந்து கேட்டீங்க. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது, நீக்கப்பட்ட பொழுது
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பொழுது, ஏன்னா திமுகவுடைய பொதுக்குழுவால தான் புரட்சி தலைவர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார். அதனால வந்து அந்த விதிகளை உருவாக்குவதற்கு, புது கட்சிக்கு விதிகளை உருவாக்கப்படுவதற்கு ஒரு குழு அமைச்சார். திரு PH பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் அந்த குழுவில் இருந்தாங்க. அந்த குழு கொடுத்த விதிமுறைகள்ல தன்னுடைய கைப்பட புரட்சி தலைவர் எழுதியது ஒரே விதிதான். இந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அடிப்படை தொண்டர்களிடத்துல இருக்கணும். அவர்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைவர் யார் என்பதை முடிவு செய்யணும் அப்படிங்கிறது அவர் எழுதிய விதி. அடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா 2007 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த விதியில. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுக்குழு எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனால் பொதுச் செயலாளர் பற்றி முடிவெடுக்கிற அந்த அதிகாரமும் உரிமையும் அடிப்படை தொண்டர்களிடத்துல தான் இருக்கணும். அதுதான் இருக்கும். பொதுக்குழு இது பற்றி எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை வந்து சொல்லியிருந்தாங்க. அம்மா அவர்கள் திருத்தத்தை பொதுக்குழுல செஞ்சாங்க. இந்த இரண்டு மாபெரும் தலைவர்கள் வந்து எண்ணங்களுக்கு மாறாக திருமதி சசிகலா அவர்கள் அந்த பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்ட பொழுது அது தவறு. அடிப்படை தொண்டர்களிடத்தில் கொடுத்திருக்கிற அந்த உரிமை பறிக்கப்படக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த அடிப்படை தொண்டர்களிடத்தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. யார் தலைவர் என்பதை கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுக்கணும், பொதுக்குழு முடிவு செய்யக்கூடாதுங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நான் வந்து சசிகலா அவர்களை இந்த பொதுக்குழு நியமித்தது தவறுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தேன். அதற்கு பிறகு ஒரு மாசம் 1.5 மாதங்கள் கழித்து தான் திரு OPS அவர்கள் அவரிடம் முன்மொழிஞ்சார் சசிகலாவை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் இருக்குது. இவர்கள் எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது எண்ணங்களுக்கு மாறாக, அம்மா அவர்கள் ஏற்படுத்திய விதிகளுக்கு மாறாக சசிகலா அவர்களை அன்றைக்கு ஆதரித்தார்கள். அன்றைக்கு நான் தான் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு மனு கொடுத்து அந்த மனுவுடைய அடிப்படையில தான் சசிகலா வந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் OPS அவர்களும் இணைகிற பொழுது அந்த இணைப்புக்கே நான் தான் எல்லாம் பேசி ஏற்பாடு பண்ணினேன். நான் தான், நீங்க எல்லாம் அந்த தொலைக்காட்சிகள்ல எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க. அப்பவும் அந்த பேசப்பட்ட பொழுது எனக்கு இந்த விதிகளை திருத்துறதை பத்தி சொன்னாங்க. அந்த நேரங்கள்ல இந்த மாதிரி வந்து நாம அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், பொதுக்குழுவே முடிவு செய்யலாம் சொல்லி கொண்டு வந்தாங்க. அன்றைக்கே நான் சொன்னேன், 1.5 கோடி தொண்டர்களுக்கு நாம் செய்கிற துரோகம் இது. அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் செய்கிற துரோகம் இது. இதை நிறைவேற்றாதீர்கள். நம்ம வந்து யார் அடுத்த பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி வேணுமா இருக்கட்டும், OPS வேணுமா இருக்கட்டும், இல்ல CV சண்முகம், இன்னொரு குப்பை சுப்பை யார் வேணாலும் வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அடிப்படை தொண்டன் கிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறாங்க. உன் கட்சியினுடைய அடுத்த தலைவர் யார் என்பதை நீ முடிவு செய் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. அதை வந்து மத்தியில் அரசாங்கத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ இது வந்து அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இது வந்து அண்ணாவுடைய பாரம்பரியத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அவர்கள் தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் வந்து பதிவு பண்ணேன். அந்த இடத்துல தான் எனக்கு வந்து இவர்களோட ஒரு சின்ன மன கசப்பு வந்தது. அந்த கசப்பு வருகிற பொழுது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவர்கள் வந்து என்னை புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா எந்த காலகட்டத்திலும் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்துகிற, இன்றைக்கு நம்ம ஏன் இந்த கருத்துக்களை வந்து பேசுறோம், வருகிற தேர்தல்ல அது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், OPS இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், வருகிற தேர்தல்ல இரட்டைலை வெற்றி பெறணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அமையணும். அதுதான் நம்முடைய நோக்கமே ஒழிய எடப்பாடி பழனிசாமி வரணும், இன்னொருத்தர் வரணுங்கிறது இல்ல. முதல்ல ஆட்சிக்கு யாரு வரணுங்கிறத விட ஆட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டு தானே வரணும். அடிப்படை தொண்டர்களது நம்பிக்கையை நீங்கள் முதல்ல பெறுங்க. எனக்கு நீங்க சில பேர் பேசுனதெல்லாம் பார்க்கிற பொழுது நீங்கள் அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர்களையோ அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்களையோ உங்கள் ஊருக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ இதை செய்யுங்கள் என்று நீங்கள் சென்று இதுவரை அணுகவில்லை என்பது தெரிகிறது. நீங்கள் அவர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் சென்று அவர்களிடத்துல உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை கேட்டு பாருங்க, ரேட் என்னன்னு சொல்லி தெரியும். அதே போல உங்க ஊருக்கு இந்த நலத்திட்டங்கள் வேணும்னு போய் கேட்டு பாருங்க, அவர்களது சுயரூபம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் அதுக்காக நான் வந்து அதை குறை சொல்ல, அவர்களும்
நம்மவர்களே, நம்ம கட்சியை சார்ந்தவர்களே, நாம ஏன் இதை வந்து நான் வலிமையாக பதிவு செய்கிறேன்னா, நானும் சேர்ந்து உங்களை தவறாக வழிநடத்திட கூடாது. அதனால ஏன்னா ஐடி விங்ல போய் ஒரு 2 லட்சமோ 5 லட்சமோ காசு கொடுத்து ஒருத்தர் பதவி வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிறைய பேர் சொன்னீங்க, கல்லூரிகள்ல வந்து இந்த கட்சியை நம்ம வந்து ஆழமா வேரூன்ற வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இளைஞர்கள் இடத்துல வந்து இந்த கட்சியை வந்து நம்ம வலிமைப்படுத்தணும்னு சொன்னீங்க. இப்ப நான் கோவையில வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பிஇ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தேன், எனக்கு பதவி போட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்யா ஸ்டுடியோல கூப்பிட்டு என்ன வந்து என்னன்னா அந்த பொறுப்புக்கு போட்ட ஒரு 10 பேரோட சந்திச்சு போட்டாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் இன்றைக்கு என்னுடைய Facebookல இருக்கும், போய் பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க, பக்கத்துல அன்றைக்கு இந்த இளைஞரனுடைய பொறுப்பாளராக இருந்த திருநாவுக்கரசர் இருந்தார், அவர் உட்கார்ந்து இருப்பாரு. நாங்க அந்த பொறுப்பாளர்கள் சுத்தியும் நின்றுகிட்டு இருப்போம். அப்ப ஒரு ட்ரெயினுக்கு இங்க இருந்து சென்னைக்கு போனது அங்க தங்கின செலவை தவிர ஒரு பைசா செலவு கிடையாது. அதனாலதான் என் போன்றவர்களுக்கு வந்து இன்றைக்கும் அந்த உணர்வு வந்து நம்ம கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இருக்குது. அத இன்றைக்கு புதுசா ஒருத்தர் பொறுப்பு போடுகிற பொழுதே அவரிடத்துல வந்து ஒரு தவறான வழிகாட்டுதலையும் அதற்கு ஒரு பணம் செலவாகுங்கிறதையும் உருவாக்கணும். அவங்க என்ன செய்வாங்க, அப்ப அடுத்த தேர்தலோ வாய்ப்புகளோ வருகிற பொழுது அந்த பணத்தை அவங்க திருப்பி எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அந்த இடத்துல தவறிடுறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஊழலுக்கு எதிராகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினாங்க. அதனால வந்து ஒரு ஊழலற்ற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வந்து அடையாளப்படுத்தணும், ஐக்கியப்படுத்தணும். ரெண்டாவது வந்து அந்த வெப்சைட், அதிமுக வெப்சைட்ல கூட போய் பாருங்க. adnk.org நான் உருவாக்கி கொடுத்த வெப்சைட். அது போக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க, அதை போய் பாருங்க. அதுல பாரதிய ஜனதா கட்சி கொடி இருக்கும், பாரதிய ஜனதா கட்சியோட கொடிகளோட கலந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே போய் அந்த வெப்சைட்டையும் பாருங்க, நான் உருவாக்கிய adnk.org வெப்சைட்டையும் பாருங்க. என்னுடைய இதுல எம்ஜிஆர் படம் இருக்கும், அம்மா படம் இருக்கும், அதிமுக செய்திகள் இருக்கும். அங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், கூட எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு, அம்மா படங்கள் வந்து இருக்கும். அவர் சிறப்பாக பல திட்டங்களை அவர் சிறப்பாக செயல்படுகிறார். எனக்கு அது வந்து மாற்று கருத்தை வந்து கிடையாது. பல பேர் இங்க சொன்னது போல அந்த டாஸ்மாக் இந்த கொரோனா காலகட்டத்தில் வேணுங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் வரை போய் போராடி அதை வாங்கிட்டு வரணுமா? யார் கேட்டா அந்த டாஸ்மாக்? அதாவது கொரோனா காலகட்டத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருந்தது, பாராட்டு தகுந்த வகையில் இருந்தது, எல்லோரும் பாராட்டி கொண்டு இருந்தாங்க. ஆனா முதல்ல எந்த இடத்துல கெட்ட பேர் வந்ததுன்னா இந்த டாஸ்மாக் திறந்தது. சரி, திறக்கிறீங்க, நம்ம கட்சியை சார்ந்த ஒருத்தர் தான் முதல்ல வழக்கு போட்டார், திரு ராம்குமார் ஆதித்தன் அப்படிங்கிறவர், திருச்செந்தூர்காரரு. அவர் தான் வந்து முதல்ல வழக்கு போட்டாரு. அதை எதிர்த்து இரண்டாவது மற்ற ஒரு சில பொதுநல வழக்குகளை வந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் வேண்டாம்னு சொல்றாங்க. நீங்க உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதை போராடி பெற்று வருகிற பொழுதுதான் இங்க பேசின திரு ராகவி சொன்னாங்க, மற்ற 2-3 பேர் வந்து அவர் தம்பி பிரவீன் சொன்னாரு, இன்னொரு 2-3 பேர் அந்த கருத்தை வந்து சொன்னாங்க. நிச்சயமாக அந்த டாஸ்மாக் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை வந்து கொண்டு வந்து கொடுக்குது. ரெண்டாவது, அந்த சோசியல் மீடியால நம்ம வந்து நல்ல முறையில செயல்படுவோம். நான் இன்றைக்கும் இவர்களோடு வந்து நான் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய வேண்டுகோள் என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிராம பஞ்சாயத்திலிருந்து டவுன் பஞ்சாயத்து, ஒன்றியம், மாவட்டம், மாநிலம் வரைக்கும் அந்த ஐடி விங்க வந்து நீங்க வந்து பலப்படுத்துங்க. அதற்கு தகுதியான இளைஞர்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இன்னும் முடிஞ்சா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர்களது குழந்தைகளுக்கு, இன்னும் சொல்ல போன ஒரு கொள்கை முடிவாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற எந்த அமைச்சர்களுக்கும், இன்றைக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும், எந்த கட்சி பொறுப்புல இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஐடிவில போஸ்டிங் கிடையாதுன்னு நீங்க வந்து ஒரே கொள்கை முடிவாக எடுத்து அறிவிங்க. இதுவரைக்கும் எந்த அதிமுக தொண்டருடைய குடும்பத்துல யாரும் பொறுப்புக்கு இல்லாம இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் தேடி பிடித்து இந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவர்களும் இந்த இயக்கத்துல வந்து இன்னும் சிறப்பாக அவர்கள் பணியாற்றி கொண்டு வருவார்கள். இரண்டாவது,
ஒரு திருமதி சசிகலா அவர்கள் வந்து வர்றாங்க, அவர்கள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒருத்தர் 2 பேர் கோடிட்டு வந்து காட்டினாங்க. என்னுடைய கருத்து என்பது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல ஒரு கொள்கை இருந்தது. அதாவது இந்த கட்சியால் உருவாக்கப்பட்டவர்கள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், ஒரு தொண்டனை கூட இந்த கட்சி இழந்து விடக் கூடாது. இதுதான் புரட்சி தலைவர் வந்து பல பொதுக்குழுக்கள்ல பேசினது. அதனால அந்த அடிப்படையில வந்து நம்ம முடிவெடுக்கலாம். ஆனால் இந்த கட்சி என்பது வந்து எந்த விதமான தனி மனிதனுடைய தனி குடும்பத்தினுடைய ஆதிக்கங்களுக்கும் சென்று விடக் கூடாது. குடும்ப அரசியல், குடும்ப ஆதிக்கம் என்பது சசிகலா அவர்களுக்கும் அது அனுமதி இல்லை, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அனுமதி இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அனுமதி கிடையாது. ஒருவருக்கு ஒரு பதவி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பதவி என்ற அளவுல இந்த அதிகார பரவல் ஆக்குனாதான் இந்த கட்சி என்பது வந்து அம்மா அவர்கள் கனவு கண்டதை போல இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தம்பி அந்த மீடியாக்களை பத்தி எல்லாம் நீங்க வந்து சொன்னீங்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லி, நான் அதை இடைமறிச்சேன். ஏன் இடைமறிச்சேன்னா, நம்ம அப்படி பேசுறது தவறு. அதாவது வந்து பத்திரிகை சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் கருத்தை அவர்கள் சொல்றாங்க, நம்ம கருத்தை அது மறுப்பு சொல்வதற்கு நமக்கு பல தளங்கள் இருக்குது. அதனாலதான் அந்த தம்பி பேசுற பொழுது நான் அதை வந்து இடைமறிச்சேன். திரும்ப நீங்கள் எல்லோரும் இளைஞர்கள் உங்களை எல்லாரையும் வந்து உற்சாகப்படுத்துறோம், வரவேற்கிறோம், தொடர்ந்து இது போல பல கூட்டங்களை வந்து நடத்துறோம். ஆனால் இங்கே வருகிற பொழுது நீங்க என்னன்னா, யாருடைய அம்பாகவும் வராதீங்க. நீங்க இதுல இன்றைக்கு யாரும் அது மாதிரி இல்ல. ஏன்னா நம்முடைய இந்த தளம் என்பது வந்து இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேட்டுல முதல் பக்கம் ஒன்று வந்திருக்கும். இப்ப இந்த மாதிரி ஜூம்ல நடத்தக்கூடிய மீட்டிங் தான் வருகிற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை உருவாக்கும். இதுதான் தேர்தல் பிரச்சாரத்தை வெற்றியை நிர்ணயிக்கும்னு சொல்லி இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியால முதல் பக்கத்துல வந்து போட்டிருக்காங்க. இது இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது. நம்ம 2 மாத காலமாக நம்ம இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதேமா இந்த 2 முடிகிற பொழுது கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த வாரங்களோட 1000 பேர் இதுல கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. இதுல வந்து யாருக்கும் பல பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே அவங்கள வந்து தெரியாது. நான் சில பேர்த்த பேர் சொல்றேன்னா உங்க போன்ல இருக்கிற பேர் வந்து இதுல வரும். இந்த ஜூம்ல இப்ப ராகவேன்னு அந்த பெண்மணி இருக்கிறாங்கன்னா அவங்க பேர் எனக்கு இதுல வந்து வரும், சிஸ்டத்துல தெரியும் அந்த பேர். அதை பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன் ஒழிய அவர்கள் யாருன்னே எனக்கு வந்து தெரியாது. அதனால இது ஏதோ நம்மளுக்கு தெரிந்த, எனக்கு தெரிந்த சில பேரை வச்சு நடத்தப்படுகிற நிகழ்ச்சி அல்ல. ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் சுதந்திரமாக அந்த கருத்து எனக்கு ஏற்புடையதா இருக்கலாம், அல்லது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது அதுக்கு வேறையா கூட இருக்கலாம். சுதந்திரமாக நீங்கள் சிந்தியுங்கள், சுதந்திரமாக நீங்கள் முடிவெடுங்கள். இங்கே வந்து பேசுகிற பொழுது உங்கள் கருத்தை ஓங்கி சொல்லுங்கள். வேற யாரும் நீங்க வந்து இந்த தளத்துல பேசுகிற பொழுது நம்ம பேசுறோம், அதனால மற்ற பொதுக்கூட்டங்கள்ல பேசுற மாதிரி ஒன்றிய செயலாளருக்கு நன்றி, எம்எல்ஏக்கு நன்றி, மாவட்டத்துக்கு நன்றி, அதெல்லாம் இல்ல. அவர்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாசான சம்பளம் வருது. 3 மாசத்துக்கு ஒருக்க எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்களை வந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க உங்க அம்மா அப்பா உங்க சொந்த பணத்துல நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால யாருக்கும் பயப்படாம உங்க கருத்தை ஓட்டி சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கட்சி, ஏன்னா நான் எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு வந்து பல பேருடைய கருத்துக்கள் வந்து எனக்கு ஒரு தெளிவு இல்லைனாலும், நாங்கள் இளைஞர் அணியில பதவிகள் நியமிக்கப்பட்டு அப்ப எனக்கு 23 வயசு, சத்யா ஸ்டுடியோல ஒரு 200 பேர், அவர்களை வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், உங்கள் கையில தான் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் இருக்குது, நீங்க யாருக்காகவும் பயப்படாதீங்க. எந்த நோக்கத்திற்கு நான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினோனோ அந்த நோக்கத்தை கட்டி காப்பதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்கணும். எந்த எதிர்ப்பு வந்தாலும் பயப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னாரு. அந்த சத்யா ஸ்டுடியோல நீங்க என்னோட Facebookல போய் பாருங்க, அந்த போட்டோ இருக்கும். சத்யா ஸ்டுடியோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இளைஞரணி பொறுப்பாளர் இடத்துல ஒரு 200 பேர் இடத்துல சொல்லி இந்த கட்சியை வந்து ஒப்படைத்தார். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன். நீங்கள் யாருடைய ஊதுகுழலாகவும் நீங்க வந்து இருக்காதீங்க. நீங்கள் நீங்களாக இருங்கள். இந்த இயக்கம் வலிமையானது. இதை உருவாக்கிய புரட்சி தலைவர் அவர்கள் லஞ்ச லாவண்யத்திற்கு அப்பாற்பட்டவர், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்.
ஒரு நேர்மையான ஆட்சியை, மக்கள் விரும்புகிற ஆட்சியை தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் தோல்வியை சந்திக்காத ஒரு கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் உயர்த்தி இருந்தார். சில திருமதி சசிகலா அவர்களால இந்த இயக்கத்திற்கு சில சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சில சோதனையான காலகட்டங்கள் இருக்குது. உங்களோடு சேர்ந்த நான், என்னோடு சேர்ந்த நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வருகிற தேர்தலிலும் அது யாரு வேணாலும் முதலமைச்சராக வந்துட்டு போட்டு நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த கட்சியினுடைய தலைவர் என்பது அதிமுகவுடைய அடிப்படை தொண்டன் தேர்ந்தெடுக்கிறவராகத்தான் இருக்கணும். அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளராக வரணும். அப்படிங்கிற வழியில நம்ம செல்வோம். இதுல கலந்துகிட்டு கருத்து சொன்ன உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் உங்க நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இப்ப நிறைய பேர் குழந்தை குட்டிகளோட அந்த நிகழ்ச்சியில இதுல கலந்து கொண்டு பேசுற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.